ஏடிஎம்கே உருவானது வந்து ஒரு பெரிய ஸ்டாரோடைய வெளியில். ஏடிஎம்கேக்கு வந்து பப்ளிக் கனெக்டிவிட்டி தேவையே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? எம்ஜிஆர் இருந்தபோது அவர் உருவானதில் எம்ஜிஆர் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர்கிட்ட காரில் போகும்போது பேசினாராம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் போட மாட்டீங்க, மாவட்ட செயலாளர் கூட்டு பேச மாட்டீங்க, கலைஞர்லாம் வந்து அப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் சொன்னாராம், எனக்கு வந்து உங்கள் மூலமாக மக்கள்கிட்ட ரீச் ஆனுங்கிற அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி மக்கள்கிட்ட ரீச். நீங்கள் வந்து ஒரு மிடில் மேன் ரோல் ப்ளே பண்ண நான் ஏதாவது சொன்னால் வைக்கிறது தானே தவிர எனக்கு வந்து உங்கள் மூலம் மாவட்ட செயலாளர் தான் கட்சியை வளர்க்கணுங்கிறது இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து எம்ஜிஆருடைய கட்சின்னு அதுக்கு பேர். அதனால் வந்து அவர் வந்து ஹீ இஸ் வெரி கிளியர். அதே தான் வந்து விஜயகாந்துக்கு, அதே தான் வந்து ஜெயலலிதாவுக்கு. எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஸ்டார்டமோட தான் இருந்தவங்க. ஜெயலலிதா அவர்னா யார் தமிழ்நாட்டில் யார் ஒருத்தரும் ஜெயலலிதான எந்த ஜெயலலிதா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதை அதிமுக பூஜையாளர் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் ஏடிஎம்கேலையுமே அவங்களை வந்து கொள்கை வரப்பு செயலாளர்லேருந்து ராஜ்யசபா எம்பிலேருந்து பல ஒரு கிராஜுவலான க்ரோத் கொடுத்தே இருந்தார். விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு இந்த நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படலை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஏடிஎம்கே தலைவர்கள் பிரதான தலைவர் 2 பேர், எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருக்கு நெரேட்டிவே தேவைப்படல. அவர்களே போதுமானது. கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க, அவங்களே போதுமானது. ஆனால் டிஎம்கே வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்னால உருவானது அல்ல. அப்போ அவர்கள் வந்து ஒரு தத்துவத்தை முன்னிறுத்த வேண்டியிருக்குது. அந்த தத்துவத்தை முன்னிறுத்துறதுக்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆரியன் திராவிடம் வந்து இன்னைக்கு நம்ம பேசுகிற தருணத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு பேட்டி பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் பாஜகவுடைய பாச்சா பழிக்காது. யோசிச்சு பாருங்க, பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக கூட 25 சீட்டா 30 சீட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதில் எவ்வளோ கொடுப்பாங்க எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னே தெரியல. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸின் ராஜதந்திரம் பழிக்காதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? கம்யூனிஸ்டுகளை வரவிடாமல் தடுக்கணும்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்போ வந்து 2வது 3வது 4வது லேயரில் இருக்கக்கூடிய கட்சிகளை சிஎம் ஏன் பிரதானப்படுத்தி எதிர்க்கிறாரு? அதுதான் அந்த நெரேட்டிவ். உங்களுக்கு புரியல? டிஎம்கே வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் எதிர்க்கணும், ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் எதிர்க்கணும். ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனால் டிஎம்கே பிஜேபி பற்றி பேசுது.